அடிஷனல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் மதிப்பிற்குரிய அனுஷா மேடம் அவர்களை எங்களோட மரியாதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நீதியரசர் அவர்களுக்கும் இந்த சிஎம்டிஏ டிடிசிபி வெல்ஃபேர் ரிஜிஸ்டர்ட் எஜிடிஎஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் பிரசிடெண்ட் அவர்களுக்கும் செக்ரட்டரி அவர்களுக்கும் ட்ரெஷரர் மற்றும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனைத்து பொறியாளர் அவங்களுடைய குடும்பத்தார் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சீனியர்ஸ் பொறியாளர் என்ஜினியர்ஸ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என்ஜினியர்ஸ் பற்றி ஒரு போலீஸ் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த லாரி டிரைவர்ஸை நான் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த யார்டில் போய் மணிக்கணக்காக நின்று எப்பா வெளியூர்ப்பா ஒரு லாரியாச்சும் மண் கொடுப்பான்னு நான் கெஞ்சு கூத்தாடி உங்களுக்கு நான் மண் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் ஏடிஎஸ்பியாக இருக்கும்போது கட்டடம் கட்டுறதுக்கு எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை இப்போது பொறியாளர்லாம் இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஹென்ரி சாருக்கு தான் தெரியும் இப்போ அந்த கல்யாணத்தில் யாரை விட்டோம் யாரை விடலன்னு. ஐயோப்பா எவ்வளோ பெரிய ஒர்க்கு. அவங்க 4 ரிசப்ஷன் வச்சாங்க. நான் பார்த்தேன் இப்படி ஒரு மனுஷனால் அனைத்து விஐபிஸ் வந்திருந்தாங்க, விவிஐபிஸ் வந்திருந்தாங்க, மினிஸ்டர்ஸ் அதான் விஐபிஸ்லாம் வந்துருவாங்க, சாதாரண மக்கள் வந்திருந்தாங்க, டெப்டி சிஎம் வந்தாங்க. இதை மாதிரி எவ்வளோ பெரிய பணி, அவ்வளோ சிரித்த முகத்தோட அதையெல்லாம் கடந்து இங்கே உட்காந்துருக்காரு. நான் இன்னும் திருச்சியில் ஒரு ரிசப்ஷன் இருக்குது, அவ்வளோ அமைதியாக. அவருக்கு தான் தெரியும் அந்த கல்யாணம் எவ்வளோ பெரிய விஷயம்னு. அதே மாதிரி இன்றைக்கி என்ஜினியர்ஸ் அதான் பிரதர். இப்போது என்ஜினியர்ஸ் என்ன தெரியுங்களா, ஒரே ஒரு வாட்டி தான் வீட்டை கட்டி பார்ப்பாங்க வாழ்க்கையில். அந்த வீடு கனவுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள்லாம் எப்படி நான் சொல்கிறது உங்களை, அதாவது வீடு அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மழை ஒரு வெயில் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு நல்ல வீடு வேணுங்கிறது பெரிய கனவாக இருக்கும். வீடு கட்டுறது தான் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. வீடு மனம் வாங்குறதும் வீடு கட்டுறதும். ஏன்னா 2 பேரும் உட்காருங்க, சார் ஹென்ரி சார் இருக்காங்க ரியல் எஸ்டேட்டுக்கு. மனம் வாங்குறதும் அந்த வீடு கட்டுறதும் வாழ்க்கையில் எங்களுடைய கடைசி சம்பளம் வரையும் போட்டு கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க இல்லைங்களா? கரெக்டுங்களா சார்? ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சார். அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, நான் இப்போல்லாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா சார், தஞ்சை கோயிலெல்லாம் அவங்கள்ட்டலாம் எந்த என்ஜினியர்ஸாக இருந்தாங்க. அப்போது இப்போ இருக்கக்கூடிய பெரிய கோயிலெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த என்ஜினியர்ஸ் என்ன ஜீனியஸாக. ஏன்னா இந்த அசோசியேஷன்லாம் உங்கள் வெல்ஃபேர் மாத்திரம் இல்லை சார், எங்கள் வெல்ஃபேரும் சார், மக்களோட வெல்ஃபேரும் பாருங்கள் சார் தயவுசெய்து. அதனால் எதுக்காக இந்த அசோசியேஷன் வெல்ஃபேர் உங்களுக்கு மாத்திரம் இல்லை சார், எங்களுக்கும் மக்களுக்கும் சார். அந்த நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு நல்ல வீடாக கட்டி கொடுங்க சார். அவன் உசுரோடு இருக்க வரையும் அவன் வாழ்நாள் முழுசும் ஒரு 50 வருஷம் இருக்கிற மாதிரி வீடு கட்டுங்க சார். அதான் சார் என்னோடய ரெக்வஸ்ட்டு. அதனால் நீங்களும் நல்லா இருப்பீங்க சார், நாங்களும் நல்லா இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார்.